ஹாய், நான் தான் அவங்க ஒரு நிமிஷம். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார்? சோஃபால காய போட்டு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, லைட்டாக கண்ணாடி போட்டேன். நிறைய பேர் கண்ணாடி போட்டால் பிடிக்காது. ஹாய், நான் தான் அவங்க நின்றோ. நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன ப்ரோ கொஞ்ச நாளாக வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து இந்த நான் நாய்க்கூருக்கு வந்து கீழே வந்ததில் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அது இல்லாமல் ஃபேமிலி பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம், பைக் பிரச்சனை, அதுக்கப்புறம் எனக்கு சரியாக ஒர்க் இல்லை, ஒர்க் பிரச்சனை, அப்புறம் என் மைக்கு வேறு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, மைக் உடஞ்சி போச்சு. இதனாலே ப்ரோ வீடியோ வராமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரீசன் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். 2026 நமக்கு நம்ம வீடியோ நம்ம பழைய சேனல் போயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வீடியோ இனிமேல் வந்து ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இனிமேல் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. நான் மேபி இனிமேல் ஷார்ட்ஸில் அப்படி பண்ணலான்னு இருக்கேன். இனிமேல் வந்து நம்மள்ட்ட வந்து ஜிம் கண்டென்ட்டு, ஃபுட் கண்டென்ட்டு, ட்ராவல் கண்டென்ட்டு, என்டர்டெய்னர் மாதிரி, ஃபன் கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அது வந்து இன்னும் எடிட் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு இந்த கண்ணாடி பார்த்தா நான் ஏதோ குருட மாதிரியே இருக்குது. நல்லா தான் இருக்குது, உள்ள அவ்வளோ வழிகள் இருக்குங்க. நானும் பெரிய பிரச்சனைலாம் வெளியில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்துருக்கேன். இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டே போகிறேன். இனிமேல் வீடியோ ரெகுலராக கொடுக்குறேன். நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம் வீடியோ இனிமேல் ரெகுலராக வரும். ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ வருது, ஷார்ட்ஸ் ஒன்று வந்துடும், கன்ஃபார்ம் வந்துடும். வீடியோலாம் எடுத்து வச்சிருக்க, ஆல்ரெடி நிறைய வீடியோ வச்சிருக்கேன், அதே பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் எடிட் பண்ணி போடணும். அப்புறம் நம்ம கொல்லிமலை சீரிஸ், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பாதிலே நிறுத்திட்டேன் நான் அந்த வீடியோஸை. நிறைய பேர் அந்த ரிலீஸை பார்த்துட்டு எண்டிங்கில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன வீடியோ வருதுன்னு சொல்லுனேன், வீடியோ போடவே இல்லை, 6 மணிக்கு போடவே இல்லைன்னு கேட்டாங்க. அது நானும் ஒரு எடிட்டிங்கில் அதை அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சம் பிரச்சனைனால. இனிமேல் வந்து வீடியோலாம் போடணுங்க. அப்புறம் வீடியோலாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் 2-3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக முக்கால்வாசி நான் எடுத்தது. 2 பேர் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நிறைய பேர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிட்டான்னு பார்த்தேன், அதெல்லாம் ஆகாது. சரி, ஓகே. நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் எப்போல்லாம் டவுன் ஆகிறனோ, எப்போல்லாம் கீழே விழுறனோ, அப்போல்லாம் வந்து என்னை வந்து கை கொடுத்து தூக்கி விட்டது 4 பேர். சாம், யாதவ், பிரதீப், தருண், தர்ஷன், லோகி, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கும்போது நீங்கள் தான் வந்து என்ன மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களுக்கு, ஒரு மேடமுக்கு ரொம்ப குஷியோ மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு. பரவாயில்ல, எடிட்டிங் தூக்கிடலாம். ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவே வந்து என்னை டிமோட்டிவேட் பண்ணாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு எதுக்கு யூடியூப் அப்படிலாம் கேட்டாங்க. அப்போ நான் யோசிச்சு கொஞ்ச நாள் வீடியோ போட்டுருக்கும்போது அப்புறம் தான் தோணுச்சு, நம்ம போகிற வழி கரெக்டான வழியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். நம்ம போகிறப்ப அது வந்து எண்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த வழியில் போகலாம், தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ அந்த பாதையில் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும், கன்ஃபார்ம் வரும். கொல்லிமலை சீரிஸ் முடித்தோடனே தருமபுரிக்கு ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம், அந்த வீடியோ இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் சொல்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு வீடியோவை போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். கம்பேக் கொடுக்குறேன். சரி, ஓகேங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, நான் இதோ 4-5 நிமிஷம் சொல்லணும். சரி, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் நம்ம பயோ கீழே லிங்க் இருக்கும், அப்படியே டச் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 28 சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்குது. நம்ம பழைய சேனல் 126 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, போயிடுச்சு. நினச்சாலே மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, பாய்ங்க.